உலகெங்கு வாழும் லக்லைட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடைபெறும் 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை அன்று பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு நடைபெறுகிறது. காலச்சக்கரத்தின் முதலாவது ராசியான செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து இதுவரை 4ஆம் இடமான கடகத்தில் இடம்பெறுகிறது. அதிசாரமாக அக்டோபர் 31 சிம்மத்தில் இடம்பெற்று டிசம்பர் 22 அது வக்கரம் பெற்று ஜனவரி 24 வக்கர நிவர்த்தியாகி அது 2027 மீண்டும் கடகத்தில் இடம்பெறுகிறது. உங்கள் ராசிக்கு ஏற்கனவே மார்ச் 6 வாக்கிய பிரகாரம் சனி பகவான் 12ஆம் இடத்தில் விரைய சனியாக சஞ்சாரம் செய்கிறது. ராகு எது பயிற்சின்னு பார்க்குற பொழுது டிசம்பர் 5 உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 4ஆம் இடத்திலும் இடம்பெறுகிறது. அது டிசம்பர் 5 அப்போ இந்த 4 கிரகத்தினுடைய ஆண்டுகோள்களுடைய இடப்பெயர்ச்சிகளை வைத்து இந்த வட பலன்களை கணக்கீடு செய்கிற பொழுது பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்குற பொழுது இந்த மேசராசி அன்பர்களுக்கு கடன் பெற்று வீடு மனை வாகனங்கள் வாங்கறதுக்கு யோகம் இருக்குது. சுப நிகழ்ச்சியில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடன் பெற்று செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தேவைக்கேற்ற கடனை மட்டும் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செலவினங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாகும், வரவு செலவு சமமாக இருக்கும். அலைச்சல் திருச்சல் எது ஒரு காரியத்திலுமே கொஞ்சம் அதிகமாகலாம். அதே மாதிரி உத்தியோகம், இந்த வேலை செய்கிறவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வீடு மாற்றம் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. வேலை பளு எதுலையுமே அதிகம் இருப்பதால் தூக்கங்கள், வயதானவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஆடி ஆவணி மாதங்களில் அந்த கண் சிகிச்சை ஏற்படுறது, மருத்துவ செலவு கண்டிப்பாக வரும். பாத கால்களில் இதே மாதிரி மருத்துவ கோளாறு, உடல்நிலை கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாமதமானாலும் கண்டிப்பாக ஃபைனலில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு முயற்சி செய்தால் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் திருமணம் நடைபெறலாம். ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இல்லை இந்த ராசிக்காரங்க, மேச ராசிக்காரங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். பழைய வாகனங்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அதிகமான தேவையில்லாத செலவைக்கும். மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் படித்தால் மட்டுமே அதாவது உரிய மதிப்பெண் பெறலாமே தவிர இல்லைன்னா பின்னடைவான சூழ்நிலை ஏற்படும். வீட்டிலையும் ஸ்கூல்லையும் காலேஜிலையும் உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய முயற்சி செய்வர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கலாம். அது வெளிநாட்டில் நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணி தடதாமதமாகி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து போக முடியாமல், டிக்கெட் கிடைக்காம, பாஸ்போர்ட் பிரச்சனையில் இருந்தால் கண்டிப்பாக இப்போ அதுக்கான காலங்கள் வருது. நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. அதுக்கான சூழ்நிலை வந்துடுச்சு, தயாராக இருக்கணும். இந்த கருவுற்ற பெண்மணிகள் ஆபத்தான பிரயாணங்களை தேவையில்லாத நேரங்களில் தவிர்ப்பது நல்லது. அந்த தேவையில்லாத நேரங்களில் நீங்கள் போக வேண்டாம். அப்போ இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, அதாவது இந்த பின்னடைவான பலன்களை தவிர்த்து நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு எல் தீபம் வைத்து 9 வாரம் நீங்கள் வழிபாடு செய்வதும், வருடத்துக்கு ஒரு முறை 5 வருடத்துக்கு குறையாமல் நீங்கள் திருநள்ளாறு சென்று வழிபடுவதும் நல்லது. காரணம் உங்களுக்கு 7.5 சனி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 வருஷம் விரைய சனினாக்கா அப்புறம் 2 வருஷத்துக்கு ஜென்மச்சனி. அப்போ இப்போ இருந்தே நீங்கள் சனி பகவானை வழிபடுவதில் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர் கூட நீதி வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பை தரும். ஆடி மாதம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் வழிபாடும் அல்ல குலதெய்வ வழிபாடும் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்து, நமது நேயர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நாளறிய வேண்டும். அதற்கு ஏறானை காவிலரை எண்ணானை கண்டடித்த போரானை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி பெறும், சிக்தி பெறும், வெற்றி பெறும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.